பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலலகும் தானே தோன்றியனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருளே சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே
ரசிப்பவருக்கு அருள் புரிவாயின் தாயே. அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திருமோ. இந்த அழகான இரட்டியப்பட்டி மாநகர் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த ஈயல் ரெட்டியப்பட்டி மாநகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட துர்க்கையம்மன் திருவாலயம். இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த துர்க்கையம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல இது என்ன மாதம்? இது வந்து அப்பிய மாசம். அப்பிய மாதம் இல்ல, ஐப்பசி மாதம். ஐப்பசி மாசமா? பிறகு நாங்க எப்போது எங்க ஊர்ல நாங்க அப்பிய மாசம் தான் சொல்லுவோம். நல்லா சொன்னீங்க. நல்ல ஊரியா எங்க ஊர்ல ஐப்பசி மாதத்தை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாங்கள் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும், எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும், அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, மாயாண்டி கோயிலா இருந்தாலும் சரி, சுவாமி கோயிலா இருந்தாலும் சரி, கருப்பசாமி கோயிலா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறவி ஆகவில்லை என்றால், அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சரி, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. பைபாஸ் 1/2 கிலோமீட்டர் போனோம்னாக்க பரவு அந்த பைபாஸ் வரைக்கும் தான் வரும். ஆமா, சாஸ்தா பிறந்தா தான் சாமி உள்ள வரும். இல்லைன்னா சாமி கீழே இறங்கி நம்ம ஊருக்குள்ள வரமாட்டார். ஏனென்றா 21 தேவதைக்கும் 61 பந்திக்கும் அவர் தான் எஜமான், அவர் தான் முதல் கடவுள். அதனால ஐயனுக்கும் ஐயனாகவே அவதாரம் செய்த சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையிலே பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு குலவிருந்து வரக்கூடிய இந்த துர்க்கையம்மனுடைய திருக்கதையவே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். என்ன வில்லு படிக்க பெரிய எனக்கு என்னமோ கொண்டாட கொடுக்கிறதுக்கு எனக்கு இல்லையோ? சரி, எனக்கு ஒரு பொருள் கூட கொடுக்கலையே. உனக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தருவாங்க? நைட் எடுத்து வச்சிருக்காங்களாம். நைட்டி உனக்கு கூட போட்டு விடலாம், தாத்தாவுக்கெல்லாம் போட முடியாது. தாத்தாவுக்கு நைட்டிய போட்டா அவர் ஒரு குவார்டருக்கு கூட ஒரு குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்துவாரு. அப்போ வீட்டுல போய் படுத்தா கூட பரவாயில்ல, ரோட்ல கண்டமானிக்கு படுத்துருவாரு. பிறகு வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சிடுமுஞ்சாயிரும். அதனால தாத்தாவுக்கு மட்டும் தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆமா, ஏன் தெரியுமா? சுடிதாரா இருந்தா மேல போடுறதுக்கு ஒரு டாப் கொடுப்பாங்க, காலுக்கு போடுறதுக்கு ஒரு பேண்ட் கொடுப்பாங்க, மேல ஒண்ணு போடுவாங்க. என்ன போடுவாங்க? அதான் துப்பட்டா. துப்பட்டா 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 பேரு துப்பட்டா. ஏன் மேல துப்பட்டாங்க? துப்பட்டான்னு கேட்டேன். துப்ப வேண்டாம், துப்பட்டா. ஏற்கனவே கொஞ்சம்
பேர்லேயே அழிஞ்சிருக்கானா அப்படியா? சரி சரி சரி. ஐயா பேர் என்ன? பேர சொல்லிட்டு போங்க. அப்ப துப்பட்டா ஒண்ணு போட்டு அப்போ மேல ஒரு துப்பட்டா ஒண்ணு கொடுப்பாங்க. ஆமா. அதையும் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு தாத்தா 10 கோட்டை அடிச்சு தலைகீழ நின்னாலும் ஒண்ணும் தெரியாது. எந்த பிரச்சனையும் நடக்காது. தேவைன்னா போடுவேன் இப்படி. ஆமா. தேவையில்லைன்னு வை இப்படி போடுவேன். அப்படி போடுவீரு. அதுவும் இல்லைன்னு வை என் பாட்டுக்கு தூரம் எடுத்துட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். கரெக்ட். அங்க என்ன இருக்கு? அப்படி இருப்பதனாலே துர்க்கை அம்மனுடைய திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதை குற்றங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், ஒரு சிறிய பொருள் குற்றங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. ஆகையினாலே கிடையாதல்லவா? ஆகையினால் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கையளவு கல்லாத உலகளவு இருக்கான். அந்த கல்விக்கு அதிபதி கலைவாணியே இன்னும் படித்துக் கொண்டிருக்கான்னு புராணம் சொல்லுது. அப்படி இருப்பதனாலே உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி மான் மழுவும் சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏ வேகத்தடையில இருக்கே பெரியாத்தா, நீங்கெல்லாம் குலவு போட்டானே போடுவோம், வெக்கமா இருக்கு. அங்க இருக்க சத்தம் தான் வருது, இங்க இருக்க சத்தமே வரமாட்டுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. அதுல கொஞ்சம் இழந்தீங்க இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து கொலை போட்டீங்களா, இதோட கலகலா. இப்போ போடுவாங்க பாரு. போடட்டும், காத்து. நாய போடுங்கம்மா ஒரு குலவ, நீங்க பொன்னான மணி குலவ. முக்கா முக்கா 3 நேரம் முதற் குலவ போடுங்கம்மா. ஏ பொன்னால பூநூலா பொன்பதித்த தாவடம்மா, வெள்ளியால பூநூலா வெண்கலத்தான் தாவடம்மா, தங்கத்தால பூநூலா கனிவயிற தாவடம்மா, ஆனப்பட குதிரப்பட ஐயங்காச்சி பேப்படையா முன்படையா மின்படையா கண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரு ஐயனுக்கும் ஐயனாக துர்க்கையம்மா வாசலில விளையாடி வாராரு. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுடனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக கரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாடி வெள்ளி கைலாசத்தில், ஆடி வெள்ளி கைலாசத்தில், ஆணி பெண்ணால் முடி உலங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார். அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் கண்ணதில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் கண்ணதில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். வைகுண்ட லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலுவிருந்தார். அங்கே பவசுடனை கொலுவிருந்தார். லட்சுமியோ லட்சுமியோ ஏ லட்சுமி அங்கே பௌசுடனே கொலுவிருந்தா, அமையோ பௌசுடனே கொலுவிருந்தா. முற்பட்டு முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்திய நம்புலத்தில் அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரோடு அஷ்டதிக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார். தேவாதி தேவரெல்லாம் ஓ தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையிலே கொலுவிருந்தா. அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு நீ வந்த ஒண்ணும் கொடுக்காம போயிட்டான். அவன் நினைக்கான் இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் வில்லு பாட்டு படிக்கி சரி கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கூடம் போய் படிக்கட்டும்னு நினைக்கான். அப்படின்னு நினைக்கா. அதான் 3 பேனா. இன்னும் எத்தனை பேனா வருது தெரியல. அதானே நீங்க பையன் மாதிரிலாம் சேர்ந்து எனக்கு என்னத்தையும் வாங்கிட்டு வாங்க. நமக்கு வாங்கி வச்சிருக்காங்க. என்னது? அந்த கோழிக்கூட்டுல அடக்கு. கோழிக்கூட்டுல இருக்கா? ஆமா. கோழிக்கூட்டுல என்னையா இருக்கு? பாட்டு. பாட்டுலா பரவாயில்ல. முடிஞ்ச உடனே உங்க எடுத்து கூட தருவாங்க. கோழிக்கூட்டுல கோழி முட்டை தான் இருக்கும். ஆமா.
அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு ஒளி சந்திரனும் ஆகாய வாலியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் நாளை கண்ட பகவான் தேவலோக ரம்பையர் இரு நடனமாடுவார். ரம்பை வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவாளா, மேனகையா வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமானோடு என்னையா ஆண்டவனாகிய பகவான் 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 போனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமா தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எல்லாம் எதற்கு படைத்தார்? மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களும் இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இப்ப யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமை இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்தாதான் ஒற்றுமையை உருவாக்கலாம். ஆமா எல்லாரும் எப்ப சேர? ஒரு ஆளு நினைத்து ஒற்றுமை நடக்குமா? நடக்காது. ஏன் ஒத்துமை இல்ல? என்ன காரணம் ஒத்துமை இல்ல? நீர் வாழறது எனக்கு பிடிக்கல. கரெக்ட். நான் வாழறது உமக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் கொஞ்சம் ஒரு மோதிரத்தை போட்டு வந்தோம்னா அடே பாப்பா மோதிரம் போட்டு வந்து அப்படி பாப்போம். அண்ணாவிக்கு பிடிக்க மாட்டோமுக்கு. பிடிக்க மாட்டேங்குது. அந்த மணிக்கு வீட்டுல கலத்தி வச்சுட்டு வந்துட்டேன். சரிதானே? மோதிர வேண்டாம்ல வீட்டுல போட்டு வந்துட்டாரு. சரி. ஒண்ணுமில்ல மறந்துட்டேன். சரி. அதனால ஏன் ஒற்றுமையா இருக்க உலக மக்களுக்கு சரியா வரலைன்னா என்ன இப்போ என்னய்யா நேற்று கஷ்டப்பட்டு அந்த ஐயா சங்கடப்பட்டு இருந்தாருன்னா சரி அப்ப ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க என்ன கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஆமா நேத்து இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நல்ல வீடு வாசல் கட்டி நல்லா வந்துட்டாங்கன்னு வை என்ன ஆகும்? அதுக்கு சொல்லுவான் எப்படி? முருகனுக்கு வந்த வாழ்வ பாரியா நேத்து சும்மா தெருவுல இருந்தா இன்னைக்கு வீடுதான் வாசல் தான் அவனுக்கு வந்த வாழ்க்கைய பாரு புது வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க. ஆமையா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அது அவருக்கு தானையா தெரியும். அவருக்கு தெரியும். அத மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்துல கொஞ்சம் சங்கடப்பட்டோம்னா அதுக்கு சொல்லுவான் நான் நேத்தே நினைச்சேன் இந்த பையன் இப்படித்தான் வருவாம்னு இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இன்னும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ ஒருவர் நல்லா வாழ்ந்து விட்டார்களேயானா பரவாயில்ல நல்லா இருக்காங்க இதுக்கு மேலையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யாருக்காவது நினைக்கக்கூடிய மனது இருக்கா? யாருக்குமே கிடையாது. அதனாலதான் இந்த உலகத்துல ஒற்றுமை இல்லை. ஒருவர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நாம சந்தோஷப்பட்டவையானா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது வந்து ஒரு
ஒருத்தன் 4 மரக்கா விதப்பாடு வாங்கிட்டான்னா சரி அடேப்பா என்ன அவன் 4 மரக்கா விதப்பாடு வாங்கிட்டான். ஆமா நம்ம 5 மரக்கா விதப்பாடு வாங்கணும்பா. ஆமையா ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டிட்டான்னா சரிதான் ஏப்பா அவன் வீட்டை கட்டிட்டான், நம்ம அதே மாதிரி அதோட டபுள் பங்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பான். நோட்டு வேணும்ல. ஆமா சரி ஆனா ஒருத்தன் செத்து போயிட்டான்னா என்ன வாங்க அவன் செத்து போயிட்டா நம்மளும் சாவன்னு யாரு நினைப்பாங்களா? யாராவது நினைச்சு பாப்பாங்களா முதல்ல? நினைக்கவே மாட்டாங்க. அதான் அதுக்கு சாவுக்குரிய மதிப்பு. அதான் அடுத்தவனை பார்த்து போறாம படக்கூடிய கூடாத ஒரு இது வந்து மரணம் தான். ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவன் செத்துட்டா நம்மளும் செத்துட்டு நினைப்போமா? பிறகு இப்போ கல்யாணம் முடிக்கணும்னு வையி, கடவுள் அவன் மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டா நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நல்ல மருமகளா கொண்டு வரணும்னு நினைக்கும். நீ சொன்ன மாதிரி யாராவது செத்து போயிட்டாங்கன்னா நம்மளும் சீக்கிரம் செத்துடணும்னு யாருக்கு அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே ஆண்டவன் நாமளை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. துர்க்கை அம்மா இப்படித்தான் இருப்பா, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு, சிவன் இப்படித்தான் இருப்பார், பார்வதி அம்மா இப்படித்தான் இருப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய அம்சத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவனுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. பின்னால புளிய மரத்துக்கு கீழே அவர்களை எல்லாம் நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த துர்க்கை அம்மா, இந்த துர்க்கை அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கெல்லாம் இறைவன் வந்து நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும்தான் வயசை கொடுத்தாராம். வயத்தை ஏன் குறைச்சாருன்னா இதை விட நல்லா இருக்குமா? ஏன் எதனால? என்ன சாப்பிட்டாலும் வயரே தெரிய மாட்டோம். வயரே தெரிய மாட்டுக்கா? நாளக்காரருக்கு மாத்திரம் வயறு எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அப்படி வந்துருது. அது ஏன் தெரியுமா? அப்படி இந்த நாய் வயிறுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அடே அப்பா தம்பி நீ எனக்கு வேணா கொடுக்கல. थैंक यू. ஏ தம்பி எனக்கு வேணா கொடுக்கல நீ. தாத்தாவுக்கு இந்த தாத்தாவுக்கு ஒண்ணு பெருசு ஒண்ணு சிறுசு ஒண்ணு. அட போச்சே. ஆண்டவன் ஏன் நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயசை கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு? காலை இன்னும் பாராம, இரவு இன்னும் பாராம, பகல் இன்னும் பாராம, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. எதுக்கு? எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. எந்த ஊர்லயாவது பாட்டு கூப்பிட்டுருவாங்களா? நாமெல்லாம் மெனக்கெட்டு முன்னக்குட்டியே 3 மணிக்கே போயிருவேன். 3 மணிக்கு போய் ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு பிறகு நீங்க எல்லாம் வந்த பிறகு ஒரு ரவுண்டு சாப்பிடுவேன் சாப்பாடு. அப்போ ஒரு சாண வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவே உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடியா? உலகத்துல விளையக்கூடிய பொருள். அதனாலதான் சிவன் நாமளுக்கு ஒரு சான் வயிறு மட்டும் போதும்னு படைச்சு மனிதனுக்கு இந்த தலைக்கு மேல எந்த உருவமும் வேண்டாம், இதோடு உன் உருவத்தை முடிச்சுக்கன்னு சொல்லித்தான் முடின்னு சொல்லித்தான் ஆண்டவன் தலையில முடிய கொடுத்தாராம். அதான் நம்ம முடின்னு சொல்லுதோம். இந்த முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்காயா? ஒண்ணு இல்ல. நல்ல தலையில 4 பேனும் 4 ஈரும் இருக்கும். அதான் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. அப்படி வேணும்னு சொன்னா நல்ல ஒரு சாமி செடி வச்சுக்கிட்டா அதுக்கு மேல ஒரு உருவம் இருக்கும். ஆமா, அதுக்கு மேல எதனா சாமி செடி தூக்கி வச்சா உருப்படி இருக்கும்ல. ஆமா. நீ வேணா தூக்கி சமைய. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சமைய. சாமி செடி வச்சுக்கிட்டு 4
செங்கல் வச்சு சமையுமே. நல்ல தலையில 4 ஈரும் 4 பேன் இருக்கும். இந்த பின்னால இருக்காரு பாருங்க தாளக்காரு, இவர் தலையில 10 பேன் இருக்கு. இந்த மொட்டை தலையில அதுக்கு அடையறதுக்கு எங்க இருக்கு இடம்? இந்த 10 பேன் என்ன இருக்க விடாம என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. உங்கள்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது? அந்த பேன் சொல்லுது, இந்த மொட்டை தலை பையன் மண்டையில மரவானுன்னு நாங்க குளிக்க முடியல, மரவானுன்னு நாங்க சாப்பிட முடியல, இந்த மண்டையில எதுவுமே செய்ய முடியலங்க. ஒரு ட்ரெஸ் மாட்ட முடியல. மாட்ட முடியல. அந்த மானங்கட்ட பேன இறங்கி ஓடி வேண்டியது. மானங்கட்ட பேன மண்டையை விட்டு இறங்கி போயிட வேண்டியதா. ஆனா போக முடியாம வெக்கங்கட்டு போய் உட்கார்ந்திருக்கு. போக முடியாம உட்கார்ந்திருக்கு. பிறவே அப்போ ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசையும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். 3 ஆசைகளையும் கொடுத்து மண் உலகிலே மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இளைய தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, படைத்த மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியளந்து வருகின்றார். நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியளந்தார், அவன் நாடு எங்கும் படியளந்தார்.
ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து அருந்துங்கோ அருந்துங்கோ வென்று ஆதி பராசக்தி உபச்சாரம் செய்கிறார். உண்ணுங்கோ உண்ணுங்கோ என்று உபசரித்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பால் பழங்கள் எல்லாம் கொடுத்து இரு பேர்களுமாகவே இப்படி கையிலேயே குழுவிருந்து வருகின்றார்கள். அப்போது பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடம் படி இழந்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வாருங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, இது என்ன உனக்கு சந்தேகமாகி விட்டது? உலகத்திலே உள்ள மக்களுக்கெல்லாம் உடையவனாகப்பட்ட நான் பகவான் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து பாதுகாத்து வருகிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து வருகிறீர்களா? அப்படின்னா என்ன இறைவா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டி தாயே, ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டி தாயே, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நான் தாண்டி தாயே, மூணு மூணாண்டி முக்கண்ணேனு நான் தாண்டி எம்மா, நாலு நாலாண்டி நாலு வேதங்களு நான் தாண்டி தாயே, ஐந்து நல்ல ஐந்தாண்டி 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 ஐந்து பஞ்சபூதங்களு நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களு நான் தாண்டி அங்கே ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரமு நான் தாண்டி எம்மா, ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரமு நான் தாண்டி தாயே, எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி ஒன்பது ஒன்பதாண்டி நவக்கிரகம் நான் தாண்டி பத்து நல்ல பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி நானு அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்ட நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஏடியம்மா பார்வதி இரவு நான் தான் பகலு நான் அந்த இருளு நான் தான் ஒளியு நான் அடியே பார்வதி 10 பொருளுக்கு அர்த்தமாக பகவான் தான் இருந்து வருகிறேன். இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் சுழலும் கோள்களும் நான் தான் அதானே. ஆக மொத்தத்திலே ஆண்டவன் சிவபெருமான் இல்லையானா அகில உலகத்திலே எதுவுமே கிடையாது. இறைவன் இல்லையானால் இவ்வுலகமே கிடையாதம்மா. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் அம்மா. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, 10 பொருளுக்கும் நீங்கள் அர்த்தமாக இருந்த போதிலும் நீங்கள் ஏன் வேறு இரு பேர்களை இரவும் பகலும் ஏன் எதற்காக வணங்க வேண்டும்? எதற்காக வணங்கணும்? பார்வதி, உலகத்தை படைத்து நான் பாதுகாத்து வந்தாலும் இரவும் பகலும் வரணும்னு சொன்னா இரவும் பகலும் வரணும்னு சொன்னா இந்த உலகத்திலே யாரால முடியும்?
யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், ஆமா மாலையிலே தோன்றும் சந்திரன். ஆமையா. சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. ஒருபோதும் கிடைக்காது. ஆமையா. இரவும் பகலும் வர வேணும் என்று சொன்னார். காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். ஆமையா. சந்திரனும் சூரியனும் இல்லையானா இரவு வருமா பகல் வருமா பார்வதி? ரெண்டும் வராது. அதனால அவங்க ரெண்டு பேரையும் என்னுடைய இரு கண்களாகவே நான் வணங்கி வருகிறேன். வலது கண் சூரியன், என் இடது கண் சந்திரன் என்று சொன்ன உடனே அப்பந்தான் பார்வதா தேவி பார்த்தா என்ன செய்கிறாள்? அது எப்படி ஆண்டவன் இரு கண்களுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆண்டவே 10 பொருளுக்கு அர்த்தம் சொன்னார். அந்த 10 பொருளை ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம பேர சொன்னாரா? இல்ல இல்ல. இவர் கூட இருந்து என்ன புண்ணியத்தை கண்டோம்? இவர் கூட சட்டியை போட்டு நம்ம என்ன பலன்? ஒண்ணும் கிடையாது. ஆமா. அப்போ சரி. அதனால இப்பேர்வட்ட ஆண்டவனை இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் கண்ணை மறைச்சு சூரியன் வாராரா இல்லைன்னா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பரிசோதனை பார்ப்போமே. எந்த ஆதிபராசக்தியானவள் ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான் அம்மா ஈசங்கண்ண பத்துவான். அவ பகவன் கண்ண பத்தும் போது, பகவன் கண்ண பத்தும் போது பார் உலக இருளார் சிவனார் கண்ண பத்தும் போது, சிவ உலக இருளார் கடவுள் கண்ண பத்தும் போது, கடவுள் கண்ண பத்தும் போது இந்த கலி உலக இருளாச்சு. அப்போ ஈரேழு உலகம் எல்லாம், ஈரேழு உலகம் எல்லாம் இருளாயிருக்குதையும், பாரேழு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதையும். ஆதிபராசக்தி ஆண்டவனுக்கு தெரியாமல் பின்னாலே வந்து இரு கண்களை மறைத்தார். அவ இரு கண்களை மறைத்த உடனே ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா என்னையா செய்ய முடியும்? ஒரு வேலையும் செய்ய முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஆமா. நல்லா தூங்கணும்னா அதுக்கும் காத்தாடி வேணும்யா. காத்தாடி வேணுமோ? காத்தாடி இல்லாம கண்ணு உறக்க வருமா? காத்தாடி இல்லனா உறக்கம் வராது. இப்போ ஏசி இல்லாமலே நிறைய பேருக்கு உறக்க வர மாட்டுக்கு. ஆமா பரவி. ஆமா. எங்க தாத்தா வீட்டுல ஏசில தான் தூங்குவாரு. நாமலாம் ஏசி வாங்கி வச்சிருக்கேன் 45,000 ரூபாய் கொடுத்து. சரிதானே. ஆனா ஒரு நாளும் போட மாட்டேன். யானோ? அவர் பந்தாவுக்கு வாங்கி வச்சிருக்கான். பந்தாவுக்கு வாங்கி வச்சிருக்கான். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி வச்சிருக்கான். அப்ப நான் வாங்கி கூடாதோ? நீ பார்வைக்கு வச்சிருக்க. நம்ம எனக்கு தெரியத்தா இருக்கோம். சாதாரணப்பட்ட ஆளா? சரிதானே. அப்படி 45,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்கி வச்சிருக்கேன். சரி. ஆனா ஒரு நாளும் போட்டது கிடையாது. போடாதே அப்படியே வச்சிரும். ஆமா. போட்டா கரண்ட் பில் கட்டணும். ஆமா. அது வர ரிப்பேர் ஆயிரும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதானே. ஆமா. ஆனா துரு பிடிச்சிராம. துரு பிடிக்காது. அப்போ ஈரேழு உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியாது. முடியாது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் அந்த காலம் இந்த கரண்டே கிடையாத காலத்துல கரண்டே இல்ல. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு பாருங்க. மண்ணெண்ணெய் விளக்கு. மண்ணெண்ணெய் விளக்குனா ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.